அதாவது வஞ்சிக்கப்படும் தென்னிந்தியா பழிவாங்கப்படும் தமிழ்நாடுன்னு சொல்றதனுடைய அடிப்படையாக பார்க்கிறது ஒன்று தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, தேர்தல் நடத்தக்கூடிய விதிமுறைகள், குறிப்பாக தேர்தல்ல வாக்காளர் எண்ணிக்கை திடீர்னு கூடுது. ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல்ல பிரச்சனை வருது, இன்னொரு பக்கத்துல ஓட்டு போட்ட பிறகு அறிவிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையை விட எண்ணக்கூடிய எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. சமீபத்துல டாக்டர் பரக்லா பிரபாகர் ஆந்திரா எலெக்ஷனை பற்றி ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறாரு. கரண் தப்பாருக்கு ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அவரும் இதுல இந்த கருத்தரங்கத்துல கலந்துகிட இருக்கிறாரு. அவர் எப்படி சில மணி நேரங்கள்ல பல லட்சம் வாக்குகள் ராத்திரி போடப்பட்டது, அதுக்கு பிறகு எப்படி அப்போ அனௌன்ஸ் பண்றதை விட கூடுதல் ஓட்டு எண்ணப்பட்டதுன்றதெல்லாம் சுட்டி காட்டுறாரு. அப்ப இந்த தேர்தலே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல தேர்தல் நடக்கக்கூடிய விதம் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் அந்த நேர்மையான முறையில ஆட்சிக்கு வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படுது. ஒரு பக்கம் நிதி ஒதுக்கீடு, ஒவ்வொரு தென் மாநிலங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஆந்திராவுக்கு மட்டும் அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு கூடுதலா கொடுக்கறாங்க. அதுவும் முந்தின பட்ஜெட்ல கூடுதல் ஒதுக்கப்பட்டது, இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு கூடுதலாக கொடுக்கல. அதே நேரத்துல இந்த மாநிலங்களினுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுதுன்னு சொன்னா, ஒண்ணு இந்த செஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, சர்சார்ஜ்னு இருக்கு. இந்த சர்சார்ஜும் செஸ்ஸும் டாக்ஸுக்கு மேல உள்ளது. அதனுடைய பங்கீடு ஒன்றிய அரசு தான் விரும்பக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் கொடுக்குது, எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கல.